ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशानीश पुराणार्कोऽधुनोदितः। ग्रंथराज श्रीमद् भागवतम Canto 3, Chapter 25, Text number 27. सेवयायं प्रकृतिर्गुणानां ज्ञानेन वैराग्यविजृम्भितेन योगेन मय्यर्पितया च भक्त्या मां प्रत्यगात्मानं इहावरुन्धे. You can say the translation and the purport. ஹரே கிருஷ்ண பிரபு. தண்டோத்பணம். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு மண்ணுலக இயற்கையானது தொண்டில் ஈடுபடாமல் இருப்பதன் மூலம் கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதன் மூலம் துறவில் அறிவு மற்றும் பக்தி தொண்டு செய்வதில் பரமபுருஷ பகவானிடம் எப்பொழுதும் நிலைத்த மனமுடைய யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவர் இந்த வாழ்விலேயே என் தொடர்பை அடைகிறார். ஏனென்றால் நானே பரமபுருஷன், பரமசத்தியமும் ஆவேன். ஒருமுறை அதிகாரபூர்வமான புனித நூல்களில் விளக்கப்பட்டுள்ளது போல கேட்டல், ஸ்ரவணம், இசையினால் வழிபாடு செய்தல், நினைவு கூர்தல், அர்ச்சனை செய்தல், வேண்டுதல், தனிப்பட்ட முறையில் தொண்டு புரிதல் ஆக ஒன்றிலோ அல்லது இரண்டிலோ அல்லது மூன்றிலோ அல்லது எல்லாவற்றிலும் இவை போன்ற 9 வகையான பக்தி யோகத்தில் பகவானுக்கு தொண்டு செய்வதில் ஒருவர் ஈடுபடும் பொழுது அவர் இயற்கையாக ஜட உலக இயற்கையின் 3 குணங்களின் தொண்டில் ஈடுபடும் வாய்ப்பு பெறுவதில்லை. ஒருவருக்கு ஆன்மீக தொண்டில் நல்ல ஈடுபாடுகள் இருந்தால் ஒழிய ஜட தொண்டின் பற்றிலிருந்து வெளியில் வர இயலாது. அதனால் பக்தர் அல்லாதார் பெயரளவு மனிதத்துவம் அல்லது மனித இனத்தை நேசிக்கும் வேலை ஆகிய மருத்துவமனை திறத்தல் அல்லது கொடை வழங்கும் நிறுவனம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்கள். இவை சந்தேகமின்றி நல்ல செயல்கள், அதாவது அவை நல்லொழுக்க செயல்கள். அதன் முடிவு இந்த வாழ்வில் அல்லது மறுவாழ்வில் அதை நிகழ்த்துபவர் புலன் நுகர்வுக்கான சில வாய்ப்புகளை பெறலாம். ஆயினும் பக்தி தொண்டு புலன் திருப்தியின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இது முழுவதும் ஆன்மீக செயலாகும். ஒருவர் பக்தி தொண்டின் அகநிலை ஆன்மீக செயல்களில் ஈடுபடும் பொழுது இயற்கையாக அவர் புலன் திருப்திக்கான செயல்களில் ஈடுபட எந்த வாய்ப்பும் பெறுவதில்லை. கிருஷ்ண உணர்வு செயல்கள் குருட்டுத்தனமான நிகழ்த்தப்படுவன அல்ல, ஆனால் ஞானம் மற்றும் துறவின் முழுமையான அறிதலுடன் நிகழ்த்தப்படுவன ஆகும். பக்தியில் பரமபுருஷ பகவான் மீது எப்பொழுதும் நிலைத்த மனமுள்ள யோக பயிற்சியின் இந்த முறை இந்த பிறவிலேயே விடுதலையில் முடிவு பெறுகிறது. அம்மாதிரி செயல்கள் புரியும் ஒருவர் பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு கொள்கிறார். அதனால் சைத்தன்யர் பகவானின் லீலைகள் பற்றி உணர்ந்த பக்தர்களிடம் கேட்கும் முறையை ஒப்புக்கொள்கிறார். கேட்பவர்கள் இந்த உலகின் எந்த வகையைச் சேர்ந்தவர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. ஒருவர் பணிவுடனும் அடக்கத்துடனும் பகவானின் லீலைகள் பற்றி நன்கு உணர்ந்த ஆத்மாவிடமிருந்து கேட்டால் வேறு எந்த முறையிலும் வெல்ல இயலாத பரமபுருஷ பகவானை அவர் வெல்ல முடியும். பக்தர்களுடன் கேட்டல் அல்லது தொடர்பு கொள்ளுதல் தன்னை உணர்தலுக்கான மிக முக்கியமான செயலாகும். ஹரே கிருஷ்ண பிரபு. ज्ञानतिपनान्तस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते।
Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanusute Devi Pranamami Hripriye Vancha Kalpatarubhyascha Kripasindhubhya Evacha Paritanam Bhavanebhyo Vaishnavebhyo Namo Namah. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shrivas Adi Gaur Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Madgaviyapi Gopala Swikuryat Kripaya Yadi Tadaivasam Payah Pitva Hrisheyus Tat Priyajanaha Asevayam Prakratir Gunanam Jnanena Vairagya Vijrindatena Yoga Mayyarpitayacha Bhaktya Mam Pratyagatmanam Ihavarunte. There's a few very noteworthy points in this verse. இந்த ஸ்லோகத்துல ஒரு சில ரொம்ப முக்கியமான ஐடியாலாம் இருக்கு. First of all, it is Sridhar Swami whose commentary identifies what we're not supposed to serve. இங்கே ஸ்ரீதர சுவாமியோட பொருளுரையில எங்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. Asevaya means by not serving. சேவையா அப்படின்னா என்னன்னா என்ன நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது. So we put so much emphasis on service in Krishna consciousness, so one may be confused by this. நாம கிருஷ்ண தொண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் தொண்டு ஆற்றுறதுங்கிறத நிறைய சொல்றோம். அப்படி இருக்கக்குள்ள இப்ப நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றதை பார்த்து நமக்கு குழப்பம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Therefore he says Prakritir Gunanam Asevaya. The thing that you're not supposed to serve is the three modes of material nature. அதனால தான் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப நம்ம இயற்கையினுடைய 3 குணங்களுக்கு நாம தொண்டாட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Tadevam Prakritir Gunanam Asevaya Jnanadibhishchayam Jiva Iheva Dehe Mam Evavarunte Prapnoti. That means that by thus engaging in devotional service, but not service to the three modes of material nature, by Gyan and other such things, the Jiva, even here, Iha, the word Iha means here. இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றணும். அப்படி ஆற்றக்குள்ள 3 விதமான இயற்கை குணங்களுக்கு தொண்டாட்டாம இருக்கணும். கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆட்டிக்கொண்டு நம்ம இயற்கையினுடைய 3 குணத்துக்கு தொண்டாட்டாம இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க. So once again, Sridhar Swami is the one who tells us, what does here mean? It means in this body, dehe. இங்க ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா இங்கே அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா இந்த உடம்புல இருக்கக்குள்ள அப்படிங்கிற அர்த்தம். So what happens by not serving the modes of material nature and by cultivating gyan and such? Eva mam eva varunte, one gets me, prapnoti means he gets me. இப்ப எப்படி நம்ம வந்து இந்த இயற்கையினுடைய 3 குணங்களுக்கு தொண்டாட்டாம பகவானுக்கு தொண்டாட்டமா என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றாருங்க. When do we get Krishna? எப்ப கிருஷ்ணர் நமக்கு கிடைப்பார்? In this body, even in this very life, we can become fully Krishna conscious and get Krishna. இந்த உடம்புல இருக்கக்குள்ளேயே முழுமையா கிருஷ்ண உணர்வு அடைஞ்சோமா இந்த உடம்புல இருக்கக்குள்ளேயே இந்த பிரிவிலேயே நம்ம கிருஷ்ணர் அடையலாம். So this is an important point. Also Vishwanath Chakravarti Thakur elaborates further. இது ரொம்ப முக்கியமான விஷயம். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அதை விரிவா சொல்றார். We were hearing about yoga yesterday. நேத்து வந்து யோகம்னா அப்படிங்கறத பார்த்தோம். One has to practice bhakti yoga like a yogi focuses all of his attention. ஒரு யோகி அவர் எப்படி வந்து ஒன்ன நோக்கி அவருடைய உணர்வை செலுத்துறாரோ அது மாதிரி பக்தர்கள் பக்தி தொண்டுல உணர்வை செலுத்தணும்.
Bilvamangal Thakur has written very nicely, just as the yogis fix all of their attention on their Ashtanga yoga, their eight-pointed yoga, so these gopis, they fixed all their attention on Ekanga Bhakti, one thing only, and that is Krishna. பில்வமங்கல தாக்கூரா சொல்லியிருக்காரு, ஒரு யோகி எப்படி தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இந்த அஷ்டா அங்கம் 8 விதமான அங்கங்களுடைய யோகத்துல மனசை நிலைநிறுத்துறாங்களோ அது மாதிரிதான் விருந்தாவனத்தில் இருக்கிற கோபிகள் ஏக பக்தி, ஒருத்தருக்காக தான் பக்தி தொண்டாற்றுறாங்க. யாரு? கிருஷ்ணன் பகவானுக்கு. So sometimes they say one-track mind, a person with a one-track mind. That means the person's only talking, thinking, and working for one thing only. ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்றோம் ஒரு வழிப்படுத்தப்பட்ட மனது அப்படின்னு சொல்றோம். அந்த மனதுல வேற எதுவும் திங்க் பண்ண முடியாது, அந்த ஒரு வழியில மட்டும்தான் போகும். So in this world, to have a one-track mind, sometimes people discourage that. They don't like that. இந்த உலகத்துல ஒரு வழியில போற மனதை மட்டும் இருந்தா நம்மள அதை ஊக்குவிக்க மாட்டாங்க. இது வேண்டாம், ஒரு வழியில மட்டும் மனசு இருக்க கூடாது, பல வழியில போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. This is the world where Bahushakha Hyanantascha, all the things you can do, all the desires that you can chase after, all the activities you can perform, it's unlimited. இந்த உலகம் என்னன்னா பலவிதமான வழியில போய் அனுபவிக்கிறதுக்கு தான் பலவிதமான இருக்குது. அதனால மனசை பல விதத்துல செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த உலகம். And therefore they don't like it when you focus all of your attention on one thing, and especially if you do so selflessly. That is the worst sin in the material world. இந்த உலகத்துல இது மாதிரி நம்ம ஒருமுகப்படுத்தி மனசை ஒரு வழியில மட்டும் நடத்துறதுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பல வகையான இன்பத்தை அனுபவிக்க நினைக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது தன்னமில்லாம மனசை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க. Prostitutes always hate chaste women. இந்த விபச்சாரிகள் பதிவிரதையா இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்காது அவங்களுக்கு. ஏன்னா பதிவிரதைனா ஒரு புருஷனுக்கு மட்டும்தான் இருப்பாங்க, விபச்சாரிங்கன்னா பல ஆளுங்கிட்ட போறவங்க. அதனால இந்த பதிவிரதையா இருக்கிற பொம்பளைகளை பிடிக்காது அவங்களுக்கு. Do you see the connection? அதுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு புரிய ஆரம்பிக்குதா? The connection is that the devotees, they're like chaste women. In fact, Krishna says this in 9th canto. Just as a chaste woman conquers her husband, so my devotees conquer me. இதுல இருக்கிற தொடர்பு என்னன்னா கிருஷ்ணன் 9வது காண்டத்துல சொல்றாரு, என்னோட பக்தர்கள் என்ன மட்டும் நோக்கி இருக்கிறது எப்படின்னா ஒரு பதிவிரதை ஒரு கணவருக்கு மட்டும் தொண்டாற்றுற மாதிரி, எப்படி அந்த ஒரு கணவருக்கு மட்டும் தொண்டாற்றக்குள்ள அந்த கணவரை கவர்றாங்களோ அது மாதிரி பக்தர்கள் எனக்கு மட்டும் தொண்டாற்றக்குள்ள என்ன கவர்ந்துடுறாங்க. So just as the unchaste women of this world, they envy the chaste women, in the same way those who are non-devotees, they envy the devotees. பதிவிரதையா இல்லாத பெண்கள் பதிவிரதையா இருக்கிற பொண்ணை பார்த்து அவங்களுக்கு கோபம் வருது, அவங்களை பிடிக்காம இருக்குது. அது மாதிரி தான் நாம பக்தர்கள் கிருஷ்ணர் நோக்கி இருக்கக்குள்ள இந்த பக்தர் இல்லாத ஜனஉலக மக்கள் அவங்களை பிடிக்கிறதில்லை, பக்தர்களை பிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு. They don't have the adhikar, they don't have either they choose not to serve Krishna or they cannot serve Krishna because they're too entangled. Somehow or other they're not satisfied if someone is able to serve Krishna exclusively. They hate that. இந்த ஜனஉலக மக்கள் ஒண்ணு அவங்க கிருஷ்ணரை கிருஷ்ணனுக்கு தொண்டாட்ட வேண்டாம்னு அவங்களே முடிவு பண்றாங்க, இல்லைன்னா அவங்களுடைய சூழ்நிலை அவங்கள தொண்டாட்டாம இருக்க வைக்குது. எப்படி இருந்தாலும் ரெண்டு வகையில இருந்தாலும் கிருஷ்ண பக்தர்களை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நம்மள பக்தர்களை பிடிக்கிறது இல்ல. Misery loves company. இந்த உலகத்துல கஷ்டப்படுறவங்க ஒருத்தன் கஷ்டம் அப்படி இருக்குன்னா கஷ்டத்துல இருக்கக்குள்ள இன்னொருத்தன் கஷ்டம் பார்த்தா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். So that's yoga. We heard this yesterday. How to fix your mind with one-pointed attention on Krishna. யோகம் நேத்து பார்த்தோம். யோகம்னு சொன்னா மனசை ஒருமுகப்படுத்தி கிருஷ்ணர் மேல மட்டும் செலுத்துறது. Yoga actually means connection. Sanyoga.
சம்யோகா அப்படிங்கிறதா யோகத்துடைய தொடர்பு படுத்துறது தான் யோகம். But here, according to Vishwanath Chakravarti Thakur, Kapila Dev is explaining the same thing, but in terms of jnana. இங்க விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றாரு, அதே விஷயத்தான் கபிலதேவர் சொல்றாரு, இங்க ஞானத்தை பத்தி ஆன விஷயத்தை சொல்றாரு. So when you cultivate transcendental knowledge which refuses to serve the objects made of Prakriti's gunas, then you can attain Krishna. இங்க சொல்றாரு, ஆத்மார்த்தமான ஞானத்தை அடையக்குள்ள இந்த 3 விதமான இயற்கை குணங்களை நாம தோண்டாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. Nishkama karma labhya taya. You do so through selfless action. இது எப்படி பண்றதுன்னா தன்னலமற்றம் இல்லாம செயல்களால பண்ணக்கூடிய விஷயம். Now, in case you haven't figured it out, if you give this very careful thought, you will figure it out, that there's no possibility of performing selfless action within the modes of material nature. இது நமக்கு புரியல அப்படின்னு நினைக்கக்குள்ள நாம பண்றதை நிறுத்திட்டு சிந்தனை பண்ணி பார்த்தோமா தெரியும், இந்த 3 குணங்களுக்கு தொன்றாற்றக்குள்ள தன்னலம் இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் புரியும். In other words, selfless action does not exist in the material world. இந்த ஜட உலகத்துல தன்னலமற்றம் இல்லாம செயல்கள் கிடையாது. Hamesha koi hetu hoga. There has to always be some motive somewhere. It's never entirely selfless. இந்த உலகத்துல எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் தன்னலம் எல்லாம் இருக்காது, ஏதாவது ஒரு உள்நோக்கத்துல தான் எல்லாத்துலயும் செயல்படுறாங்க. So therefore, nishkama karma actually means bhakti yoga only. There's no other possibility. அதனாலதான் சொல்றது நிஷ்காம கர்ம யோகம்னு சொன்னா தன்னலமற்றம் இல்லாம செயல்னு சொன்னா அது பக்தியால மட்டும்தான், பக்தியாக தான் இருக்க முடியும். So as we've said, we're talking only about bhakti here, but it's being expressed in terms of jnana because some people can relate to that more easily. இங்க பக்தி தோன்றப்பட்டு சொன்னாலும் இங்க ஞானத்தை வச்சு சொல்றாரு. ஏன்னா ஒரு சிலருக்கு ஞானத்தை வச்சு சொல்லக்குள்ளதான் பக்தி தொண்டு புரிய ஆரம்பிக்கும். More than once in Bhagavad Gita, Krishna reminds Arjuna that he is presenting those teachings as well in 2 different ways. பகவத்கீதையில முழுமுதற்கான கிருஷ்ண பகவான் சொல்றாரு அர்ஜுனுக்கு, இந்த பக்தி விஷயத்தை தான் ஒரு வகையில மட்டும் சொல்லாம பல வகையிலும் சொல்றாருன்னு சொல்றாரு. One way is for the practical people who like to do things. They're action oriented. ஒரு வகை என்னன்னா ஒரு சிலருக்கு செயல்படுத்தணும், செயல்படாம இருக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு வழி சொல்றாரு. And the other is for the thoughtful people who have to understand things and who see things in terms of subtlety, ideas. That's their main, they see that as being substantial. மற்றவங்க எப்படின்னா அவங்கள செயல்பட மாட்டாங்க, செயல்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிந்தனை பண்ணுவாங்க, ரொம்ப சிந்தனை உள்ள ஆளுங்க. அந்த சிந்தனை உள்ள ஆளுங்களுக்கு அறிவுபூர்வமா சொல்லக்குள்ளதான் அவங்களுக்கு பிடிபடும், நம்பிக்கை வரும். So the karmi nature and the jnani nature, that's essentially what we're talking about. இதனாலதான் கர்மிகளுக்கும் ஞானிகளுக்கும் இவங்களுடைய மனநோக்கம் இப்படிதான் இருக்கும். So the jnani, of course, in general, if he perfects his jnana, he will attain the impersonal Brahma Jyoti, Pratyagatma. இந்த ஞானிகள் இந்த அவங்க ஞானத்தை நோக்கி பரிபூர்ணம் அடையக்குள்ள உருவம் இல்லாம அருவமா பிரம்மனை அடையறாங்க அவங்க. But we're not interested in that perfection. We're interested in bhakti. We're interested in loving Krishna personally, seeing Krishna, serving Krishna. நமக்கு அதுல ஈடுபாடு இல்ல, பக்தர்கள் கிருஷ்ணருக்கு உள்ளது. Now Vishwanath Chakravarti Thakur also reminds us that you actually cannot achieve perfection in any field, whether it's karma or yoga or jnana, without some admixture of bhakti. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றாரு, கர்மத்திலையும் யோகத்திலையும் ஞானத்திலையும் வழிமுறையில இருந்த 3 வழிமுறையிலையும் கொஞ்சம் நாச்சு பக்தி இல்லாம அவங்க உன்னத நிலையை அடைய. Without bhakti, ஞானமும் கர்மமும்
பக்தி இல்லாம அதனுடைய முழு பலனை கொடுக்க முடியாது. So, regarding Srila Prabhupada's purports, number one, he says, by not engaging in the service of the modes of material nature. That is the first thing. பிரபுபாதர் இங்க பொருள் சொல்றாரு. முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, நாம 3 குணங்களான இயற்கைக்கு தொண்டாற்றக்கூடாது. So why does Kapila Dev mention like this? Why does he use this word, sevaya? ஏன் கபிலதேவர் இந்த வார்த்தையை சொல்ற சேவையாங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார்? Generally, people don't like to serve in this material world. They like to be the master. They like to be served. பொதுவா இந்த ஜடலோகத்துல யாரும் சேவை செய்யணும்னு நினைக்கிறது இல்ல. அவங்க சேவையைத்தான் எதிர்ப்பாங்க. அடுத்தவங்க நமக்கு சேவை செய்யணுங்கிற. Come to this world, in fact, in order to escape the realm and the mode of service. இந்த உலகத்துக்கு மக்கள் ஜட உலகத்துக்கு எதுக்காக வர்றாங்கன்னா, Dev wants to remind us that actually we're still engaged in service, even though we've run away from that realm. We're still. கபிலதேவர் சொல்ற எதுக்காக நாம சேவை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அப்படி வந்தாலும் இந்த உலகத்துல 3 குணங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். Even if you take birth as a germ, you are going to be serving in some capacity, some low capacity. சின்ன சேவையா இருக்கலாம், ஆனா சேவையில் ஈடுபட்டு தான் அந்த ஜீவராசி இருக்கணும். We cannot get out of service. It's our eternal nature. நாம சேவையாற்றுறதுல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அதுதான் நம்ம நிலைமை. ஜீவராசினுடைய நிலைமை சேவையாற்றுறது தான். We are serving our children. We're serving our friends. We're in so many ways we're constantly engaged in service because that's what we are. It cannot be avoided. பல விதமா நாம எப்பயுமே யாருக்காவது சேவை செஞ்சுட்டு தான் இருக்கோம். குழந்தைங்களுக்கோ, முதலாளிகளுக்கோ, மனைவிக்கோ, கணவருக்கோ, இல்ல ஒரு அரசியல் கட்சிக்கோ எப்பயாவது ஏதாவது ஒரு சேவை செஞ்சு கொண்டு தான் இருக்கணும். அதான் நம்ம நிலைமை. So Kapila Dev's point is this: look, you're engaged in service anyway, so just take that same engagement and put it on the transcendental platform. இந்த கருத்து தான் கபிலதேவர் சொல்றாரு. நீ எப்படியும் சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க, இந்த 3 குணத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. அந்த சேவை செய்யற மனப்பான்மைய 3 குணத்துக்கு சேவை செய்யாம பகவானை நோக்கி ஆன்மீகத்தை நோக்கி நகர்த்து அப்படின்னு சொல்றாரு. Jnanena vairagyena vijrimbitena, and you have to do this by force in the beginning. ஆரம்பத்துல நாம இதை வலுக்கட்டாயமா செய்ய வேண்டியது இருக்கும். And that force is that I know that this is what I have to do, so even though my mind is rebelling and screaming and crying and kicking and throwing tantrums, still I'm going to ignore my mind and engage in transcendental service by force of knowledge. கிருஷ்ண தொண்டுல ஈடுபடணும். நம்ம மனசு இதை பண்ண வேண்டாம்னு சொல்லும். இது எதுக்கு பண்ணணும்னு இந்த மனசு நம்மளை எதிர்க்கும். அந்த மனசை எதிர்த்தாலும் அந்த மனசை ஒதுக்கி வச்சுட்டு நாம தொண்டுல ஈடுபடணும் ஆரம்பத்துல வலுக்கட்டாயமா. And we discussed last night that that cannot happen without vairagya as well. You cannot make that decision unless you have some degree of detachment. தொண்டுல முழுமையா ஈடுபட முடியாது எப்பனா நாம இந்த ஜடவுலகத்துல இருந்து உள்ள பிடிப்பை தளர்த்தலனா முழுமையா பக்தியில ஈடுபட முடியாது. The decision to refuse the mind's demands and to render service unto someone else, that requires both knowledge and detachment. நாம முடிவு எடுக்கிறது வேற யாருக்கும் நாம சேவை செய்யக்கூடாது, கிருஷ்ணருக்கு மட்டும்தான் சேவை செய்யணும் அப்படிங்கிற முடிவை மனதில் எடுக்கணும்னா நம்ம மனசு ஜட உலகத்துல இருக்கிற பற்ற குறைக்கணும். அப்பதான் முடியும். Fortunately, both of these come naturally, just as a concomitant byproduct of bhakti yoga. They're in part and parcel of bhakti. They're intrinsic. இந்த ஜட உலக பற்ற தளர்த்துக்கிறதும் அறிவும் ரெண்டும் உடனே கிடைக்கும் எப்ப பக்தி யோகத்துல ஈடுபடக்குள்ள.
We also mentioned this last night. Janiyati ashu vairagyam cha jnanam cha yadahaitakam. This bhakti yoga, when it is pure devotional service, automatically it generates both knowledge and detachment. So you become stronger and stronger. You earn, so to speak, more and more capital to reinvest in the process of bhakti. நேத்து நம்ம பார்த்த விஷயம், தூய பக்தி தொண்டில் ஈடுபடக்குள்ள அது நமக்கு அறிபடுறதும், அது நிறைய நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடக்குள்ள அதே கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தூய பக்தி தொண்டில் ஈடுபடக்குள்ள இப்படி பண்ணக்குள்ள நாம பலசாலியா ஆயிடலாம். தூய பக்தி தொண்டில பண்ண நாம பக்தியில பலசாலியா ஆகலாம். பக்தியில பலசாலியா ஆக ஆக நமக்கு இந்த as soon as we develop more, நம்ம பக்தியில ஈடுபட்டு இந்த பக்தி தொண்டில முதலீடு செய்ய செய்ய நாம மனசை கட்டுப்படுத்த முடியும். The mind has to be still. It's not an easy thing to do that. கிருஷ்ண உணர்வு இதுல முக்கியமான தடையே இந்த விஷயம் தான், மனசுதான். You should be மனது மேல ரொம்ப கடினமா இருக்கணும். மனதுக்கு இடமே கொடுக்க கூடாது. Who's ready to do that? யார் தெருல இருந்து புதுசா வந்த பக்தர்கள் யாருமே இதை பண்றதுக்கு தயாரா இல்ல. Therefore, Rupa Goswami says, "Yena kena prakarena manaha Krishna niveshaya." Somehow or other, find something about Krishna consciousness that appeals to even the mundane mind, and you do that thing until you get enough punya, until you get enough purification that you can embrace the principle of jnana and especially vairagya. அதனாலதான் ரூப கோஸ்வாமி ஏதாவது அவங்களுக்கு அதை பிடிச்சிருந்துச்சுன்னா, பக்தி தொண்டுல படக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா கூட, பக்தியில இருக்கிற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும் அந்த மனத்தை அதுல செலுத்தினமா மேலும் ஏற்படும். In the very beginning of ISKCON, Srila Prabhupada really had nothing to work with, no human resources, அவர் எதையுமே கிருஷ்ண தொண்டில் ஈடுபடுறதுக்கு அவருக்கு எந்த எதுவுமே கிடைக்கவே இல்லை. அவருக்கு யாரும் மனிதர்கள் கூட கிடைக்கவே இல்லை, யாருமே. அவர் பிரபாதர் என்ன இருந்துச்சுன்னா, முன்னாடி அவங்க எல்லாம் ட்ரக் எல்லாம் தான் இருந்தாங்க. பிரபாதர் என்ன இருந்துச்சுன்னா அமெரிக்கா பண்ண வேண்டியது இருந்துச்சு. And of course he was guided by Krishna. பிரபாதர் வழிநடத்த நிறைவேற்றத்துக்கு எது பண்றதுக்கும் தயாரா இருந்தார் பிரபாதர். அதனால கிருஷ்ணர் அவரை வழிநடத்தினார். So one of somehow inspire these people to take to Krishna consciousness. He personally cooked and take as many gulab jamuns as he wanted. Prasadam. இதனாலதான் பிரபாதர் என்ன பண்ணாருன்னா, எப்படியாவது இவங்களை பக்தி தொண்டுல வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே சமைச்சார். என்ன சமைச்சார்? நிறைய குலோப் ஜாமுன்களை சமைச்சார். ஒரு பாத்திரத்துல குலோப் ஜாமுன் எடுத்து சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்படினாவது அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியில ஏதாவது ஒரு வகையில ஈடுபாடு வரணுங்கிறதுக்காக எப்படியாவது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவரே கஷ்டப்பட்டு பண்ணார். Actually, we find many times in our temples, I'm sorry to say, even in India, we find, why do people come to our temples? Prasadam. They come to eat. நாம பாக்குறோம் நிறைய இடத்துல, உலகம் ஃபுல்லா இருக்கு, நம்ம இஸ்கான் கோயில்ல, இந்தியாவில கூட ஏன் ஒரு சிலர் கோயிலுக்கு வராங்க? பிரசாதம் சாப்பிடறதுக்காக மட்டும்தான் வராங்க. So you have to get a person from the platform where he's actually where the locus of his attention is. You have to go there. அதனாலதான் நம்ம வழி என்னன்னா, மக்களுக்கு எதுல ஈடுபாடு இருக்குதோ அதை நம்ம கொடுக்கணும் பக்தி வழியா. An animal becomes tamed when you feed it. ஒரு விலங்கு அதுக்கு உணவு கொடுக்கக்குள்ளதான் அது கட்டுக்குள்ள வரும். So do two-legged animals. நாம ரெண்டு கால் உள்ள விலங்குகள். Okay, so this is Yena kena prakarena. Somehow or other you engage the mind until it has had the opportunity to develop knowledge and detachment. And that time it has enough capital that it can reinvest productively in the process of bhakti. இதான் ஏனக்கான பிரகாரேன அப்படின்னா, நம்ம ஜட மனதை எப்படியாவது கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு கிருஷ்ணருக்கு தொண்டு பண்ண வரைச்சோமா, அந்த தொண்டுல இருந்து வர்ற பலன் வச்சு முதலீடு பண்ணி நம்ம மனசை நிலைநிறுத்த முடியும்.
நமக்கு ஞானமும் வைராகியமும் கிடைக்கும். அந்த ஞானத்தையும் வைராகியத்தையும் வச்சு நாம மேற்கொண்டு பக்தி தொண்டில முழுமையா ஈடுபட முடியும். So this is what we're hearing. Asevayam prakatera gunanam jnanena vairagya vijrimbitena yogena mayyarpita. This process of bhakti, what happens? இங்கே சொல்லிருக்கிற punya generated by Krishna consciousness itself through knowledge and detachment, etc. Then we can actually fix our mind on the Lord in pure bhakti yoga. ஆரம்ப நிலையில நம்ம கிருஷ்ண பக்தி தொண்டில் ஈடுபடக்குள்ள அதிலிருந்து வர பலன் சக்தி கொடுக்கும். எதுக்கு? கிருஷ்ண பக்தி தொண்டில முழுமையா ஈடுபடுறதுக்கு. And by that bhakti yoga we can eventually see Krishna even in this life. இந்த பக்தி முழுமை அடையக்குள்ள இந்த process he says here pratyagatmam iha avarundhe. One can attain me even in this life while one is in this very body. இங்க சொன்ன வழிமுறை என்னன்னா, இது மாதிரி பண்ணனா, இந்த வழிமுறையில பண்ணீங்கன்னா இந்த பிறவியிலேயே என்ன அடைய முடியும் அப்படின்னா கபிலதேவர் சொல்றாரு. Again, this brings to mind something Rupa Goswami has taught us. இது எனக்கு திருப்பியும் பிரபு சொல்றாரு, அவரோட மனதுல ரூப கோஸ்வாமி சொன்ன விஷயம் மனசுல வருதுன்னு சொல்றாரு. Ihayasye harir dasye karmana manasa gira nikalashvapyavasthasu jivan mukta sochate. That is to say that if his only business in life is to engage his mind, his actions and his words in Krishna consciousness, then even in this very life that person is considered to be jivan mukta, a liberated soul. யார் ஒருத்தர் இந்த பிறவில இந்த உலகத்திலேயே தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய காரியங்களையும் தன்னுடைய பேச்சுத்திறனையும் கிருஷ்ணருக்கு மட்டும் செலுத்துறாங்களோ அவங்க இந்த உடம்புல இருக்கக்குள்ளேயே மோட்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். So it's very simple. If we follow the process very strictly and seriously, we will get the result simply by chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. One day we will realize, oh my God, this Maha Mantra is actually Krishna himself. அதனாலதான் உண்மையாகவும் நம்பிக்கையோடையும் இந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு வந்தோமா ஒரு நாளைக்கு நம்ம கிருஷ்ணர்கிட்ட அடைய முடிங்கிற நம்பிக்கையை முழுமையா கிடைக்கணும். Narottam Das Thakur has said, Hari Hari bolite na yane bhavanir. As soon as I chant the name of Gauranga, immediately tears flood my eyes. அதனாலதான் நரோத்தம தாஸ் தாக்கூரா சொல்லியிருக்காரு, ஒரு முறை கௌரங்கருடைய பெயர் உச்சரிச்சனா என்னோட கண்ணுல இருந்து மாலை மாலையா கண்ணீர் கொட்டுதுன்னு சொல்றாரு. And I feel horripilation. All my limbs are hair standing on end and I'm quivering in ecstasy. என்னோட உடம்புல இருக்கிற ரோமங்கள்லாம் எந்திரிச்சு நிக்குது, என்னோட உடம்பு ஃபுல்லாவுமே சந்தோஷத்துல தித்திக்குது அப்படிங்கிறார். This is actually the goal of Krishna consciousness, to feel this intensity of love. கிருஷ்ண பக்தியில உள்ள நோக்கமே இதுதான், இது அடையக்கூடியதுதான். Just by saying the name of the person you love, where do we find in this world a person can exhibit this kind of ashvasatvika vichara? யார நேசிச்சாலும் அவங்க பேரை மட்டும் சொன்னா இது மாதிரி உணர்வுலாம் வருமா? வராது. So Prabhupada said, he wrote a letter once, crying is a great கிருஷ்ணருக்காக அழுகிறதுங்கிறது ரொம்ப உயர்ந்த ஆன்மீக விஷயம். Chaitanya Mahaprabhu was simply crying because that is love. சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்கன்னா நிறைய முறை அழுது கொண்டிருந்தார். எதனால? அன்புனால. People cannot understand how crying can be pleasure. நிறைய பேருக்கு எப்படி அழுகிறது சந்தோஷமான விஷயங்கிறது புரியவே புரியாது. Because we're contaminated with Mayavad. ஏன்னா நம்ம மாயாவாதத்தினால சூழப்பட்டிருக்கிறதுனால
அழுகிறது எப்படி நல்ல விஷயங்கிறது தெரியாது. Transcendental sentiment is far away from the non-devotees. நம்ம பக்தர்களுக்கு இந்த ஆன்மீக I'm just struggling for this word, sentiment. அந்த ஆன்மீக பாவத்தை மட்டும் வச்சுக்கிறது பக்தர்களுடைய நிலைமை கிடையாது. So this is our secret weapon actually. இதுதான் நமக்கு உள்ள கருவி. In order to convince someone, or in order to convince ourselves that we have to declare war on the mind and frustrate it at every step, we have to have some intensity behind that to inspire us. இந்த வழிமுறையில நாம முன்னேற்றம் அடையினா இல்ல அடுத்தவங்களை இந்த வகையில ஊக்குவிக்கணும்னா நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி ரொம்ப இந்த வழியில முழுமையா ஈடுபடக்குள்ளதான் அடுத்தவங்களையும் நம்ம இந்த வழிக்கு கொண்டு வர முடியும், நாமளும் இதுல முன்னேற முடியும். So this intensity of love is the greatest power, in fact, to elevate us out of this material world. இந்த முழுமையா இந்த வழியில மனசை செலுத்தி முழுமையான அன்பு, கிருஷ்ணனுடைய அன்பு முழுமையா கிருஷ்ணன் மேல அன்பு செலுத்தக்குள்ள மட்டும்தான் இந்த உலகத்திலிருந்து வெளிப்பட முடியும். Srila Prabhupada's purport illustrates also, it is beyond this material world. இந்த பிரபாதரங்க பொருளில் சொல்லியிருக்காரு, இந்த விஷயம் இந்த ஜட உலகத்துக்கு அப்பாற்பட்டது. In India, we have the tendency to equate all sorts of pious works with spiritual life. இந்த நம்ம இந்திய நாட்டுல நிறைய விதமான புண்ணிய காரியங்களை நம்ம பக்திக்கு ஈடுபட பக்தியும் புண்ணிய காரியமும் ஒண்ணே நினைச்சுக்கிறாங்க. People in general are neither very educated nor very discriminating about this. பொதுவா மக்களுக்கு இதுல அறிவும் கிடையாது, இந்த பிரிச்சு பார்க்கறது இந்த புண்ணியத்துக்கும் பக்திக்கும் உள்ளதை பிரிச்சு பார்க்கும் ஒரு திறமையும் கிடையாது அவங்களுக்கு. So they feel that chanting Hare Krishna and planting trees or opening hospitals it's all the same thing, all punya. அதனாலதான் நம்ம கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறதும் ஒரு மரம் நடுறதும் ஒரு ஆஸ்பத்திரி திறக்கிறதும் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரு புண்ணிய காரியம் நினைச்சுக்கிறாங்க. But as Srila Prabhupada says here, devotional service, however, is beyond the boundary of sense gratification because it is completely spiritual activity. It is nistraigonya. அதனாலதான் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, கிருஷ்ண பக்தி உணர்வு அப்படிங்கிறது நம்ம புலனுக்கு அப்பாற்பட்டது, அது ஆன்மீகத்தை முழுமையான ஆன்மீக குலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. And we've pointed out many times that the active ingredient in any other punya is only the degree to which it is mixed with bhakti. நாம அதனாலதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லா மற்ற விஷயங்கள்ல எல்லா இடத்துலயுமே எந்த புண்ணியத்திலையும் பக்தி கொஞ்சம் இல்லைன்னா அதனால பலன் கிடைக்காது. That is to say, bhakti is both the essence of punya and its ultimate goal as well. அதனாலதான் பக்தி இல்லாம புண்ணியம் கிடையாது. புண்ணியம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த புண்ணியம் எப்ப நிறைவேறணும்னா பக்திக்கு வரலன்னா அந்த புண்ணியம் புண்ணியத்தினால பிரயோஜனம் கிடையாது. We have to make a very clear distinction between ordinary dharma and this parodharma, or this bhakti process, transcendental process. அதனாலதான் நாம வேறுபடுத்தி பார்க்கணும், சாதாரணமா தர்ம காரியங்கள் பண்றதுக்கும் பரோதர்மமான பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா. Here Prabhupada writes, Krishna conscious activities are performed not blindly but with perfect understanding of knowledge and renunciation. அதனாலதான் பிரபுபாதர் இங்க எழுதியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கிருஷ்ண பக்தி தொண்டு செய்யறது இந்த மூட நம்பிக்கையோட செய்யறது இல்ல, செய்யக்குள்ள முழுமையா புரிஞ்சுக்கணும், ஞானத்தோடையும் வைராகியத்தோடையும் வச்சுதான் இந்த பக்தி தொண்டுல ஒருத்தர் ஈடுபடுறாங்க, முழுமையா ஈடுபடுறாங்க. And those who have been listening very carefully will recall that the very first thing Srila Prabhupada said about devotional service is that it is devotional service
should be executed as it is enunciated in authoritative scriptures. புறப்பா இந்த பக்தி பத்தி பேசக்குள்ள முதல்ல சொல்ற விஷயம், பக்தி எப்படி செய்யணும்னா நாம நினைச்ச மாதிரி பக்தி செய்யக்கூடாது. நமக்கு வழிமுறையில முன்னோர்கள் என்ன கொடுத்தாங்களோ அந்த வழிமுறையில முழுமையா தான் ஈடுபடணும், அப்பதான் அது பக்தி. Therefore, Prabhupada also writes, this kind of yoga practice in which the mind is always fixed on the Supreme Personality, guided in devotion, results in liberation even in this very life. அதனாலதான் பிரபாத் சொல்றாரு, இந்த பிறவியிலேயே பக்தி தொண்டுல முழுமையா ஈடுபட்டா இந்த பிறவியில இருக்கக்குள்ள இருந்தே மோட்சம் அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. So these are 2 points that we've made so far. Number 1, we have this asevaya. We are not engaged in the service of the material world, even though we have to by nature engage in service. இங்க வந்து 2 விஷயம், 2 கருத்து. முதல் கருத்து என்னன்னா, அசேவையாங்கிற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நாம வந்து இந்த 3 குணங்களுக்கு தொன்றாட்ட கூடாது. நாம வந்து அசேவையா அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா தொன்றாட்ட கூடாதுங்க அப்படிங்கறத முதல் கருத்து. The second point is that when knowledge and renunciation to your body. இரண்டாவது கருத்து என்னன்னா, இப்ப ஞானமும் வைராக்கியமும் தோட இருந்தா அது என்ன அர்த்தம்? And the third point is the one that Srila Prabhupada concludes his purport by explaining. மூணாவது விஷயம், therefore approve the process. அதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன நமக்கு அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு, அதான் அனுமதிச்சிருக்காருப்பா. In your position, social, whatever your position is in society, but sthane sthita shrutikatam tanuvang manobhi. You hear from the self-realized person, pure devotee, at the same time and gradually make advancement. இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கலாம், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமையில இருந்துகிட்டே பக்தி தூய பக்தர்கிட்ட இருந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் தூய பக்தர் இருந்து கிருஷ்ண பக்தியை கேட்கக்குள்ள நாம முன்னேற முடியும். Even when you take birth as a goat or as a dog or as a demigod or as a human being, whatever your birth is, நம்ம ஒரு ஆடாவோ மாடாவோ தேவனாவோ மனிதனாவோ எந்த பிறவியில இருந்தாலும் இந்த பக்தி ஆத்மாவுக்கு பக்தி இருக்கு. அதனால எந்த உடம்புல இருந்தாலும் பக்தி கூட நம்ம வந்து நம்மள வந்து நினைச்ச பக்தி கூட நம்ம வந்து பக்தி கூட வந்து கனெக்ட் பண்ண முடியும். But the human birth is especially meant for cultivating this knowledge and detachment. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மனித பிறவியில தான் ஞானத்தையும் வைராகியத்தையும் நாம வந்து of this world the audience belongs. If we meekly and submissively hear from a self-realized soul, we will be able. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல எந்த நிலையில பிறந்திருந்தாலும் எந்த நிலையில இருந்திருந்தாலும் வெல்லப்படக்கூட யாராலும் வெல்ல முடியாத கிருஷ்ணரை வெல்ல முடியும். And therefore he concludes, hearing or associating with devotees is the most important. நிலையில அடையணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் காதால கேட்கறதும் நாம பக்தர்களிட்ட இருந்து பக்தர்களுடைய சங்கமும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, so as you know, Srila Prabhupada also spoke about this verse in Mumbai in இதே விஷயத்தை பிரபுபாத் 1974 மும்பையில பேசியிருக்காரு இந்த ஸ்லோகத்தை பத்தி. நமக்கு நேரம் இல்லாதனால நான் அதை பத்தி சொல்ல போறது இல்ல. நீங்க வேணா பிரபுபாதர் இது இந்த ஸ்லோகத்தை பத்தி பேசியிருக்காரு, நீங்களே அதை பத்தி படிச்சு பாருங்க இல்ல கேட்டு பாருங்க. For now we'll stop and ask for questions. நம்ம இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி கேளுங்க, கருத்து இருந்தா கருத்து சொல்லுங்க. Okay, there's Shiva Kumar has a question. Unless physically we go through the struggles or the pains, I don't seem to be getting the detachment, Prabhu. Yes, Prabhu. சிவகுமார் பிரபு என்ன சொல்றாருன்னா, நாம பற்றின்மை வரணும் அப்படின்னா வந்துட்டு இந்த உலகத்துல அடிபட்டு கஷ்டப்பட்டாதான் பற்றின்மை வரும் போல் இருக்கு, அடிபடாம பற்றின்மை வராது போல் இருக்கு
just touched on this topic last night, but not really enough to answer your question. So I'm glad to have the opportunity to do that now. நல்ல கேள்வி. நேற்று இரவே வந்து இந்த விஷயத்தை வந்து பேசுறதுக்கு நம்ம நேரம் இல்ல, பேச முடியாது. Itself. நாம வந்து முன்னாடி சொன்னோம், ஞானமும் வைராகியமும் ஞானமும் அறிவும் பற்றின்மை, அறிவும் பற்றின்மையிலும் ரெண்டு விஷயத்துல பக்தி செய்யக்குள்ள அறிவு சீக்கிரம் கிடைச்சு. Was relevant for this topic as well. இந்த தலைப்புல நேத்து வந்து சீதாபதி பிரபு நேற்று சொன்னதுக்கும் இந்த world, he gives us the threefold miseries of material existence. அதனாலதான் நம்ம கிருஷ்ணர் உதவி பண்றாரு. எப்படின்னா இந்த உலகத்துல 3 விதமான துன்பங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு கிருஷ்ணர் நமக்கு உதவி பண்றாரு. Every once in a while Maya gives us இடங்கள்ல இந்த மாயை வந்து நம்மள வந்து கண்ணத்துல அறையுது. எதுக்கு? நம்மளை வழிபடுத்துறதுக்கோசரம். ahani ahani bhutani gachanti hayamalaya sheshasthavanam ichanti kimascharyamatha param. Famous verse. What is the most wonderful thing in this world? That is that we see every day people are marching off into the jaws of death all around us, and still we make plans to stay here as if it wasn't going to happen to us. What could be more wonderful than that? இது ரொம்ப பிரபலமான ஸ்லோகத்துல சொல்லிருக்கு. இந்த உலகத்துல மக்கள் எப்பயுமே எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லாரும் சாவ நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களை சுத்தி நிறைய பேர் சாடைய செயல்கள் எல்லாமே நாம இந்த உலகத்துல எப்பயுமே இருந்துருவோம், மத்தவங்க தான் சாவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. We get a good jolt when someone near and dear to us passes away. நம்ம சொந்தக்காரர்களோ நமக்கு நெருங்கிய மாணவ யாராவது ஒருத்தர் சாவக்குள்ளதான். In horror, as her child was swept away by an unstoppable tide of mud and debris in the floods there. Lost. Hare Krishna. Last sentence I couldn't hear. Just a couple of days ago in Germany where they're having floods. Okay. Just a couple of days ago in Germany where they're having floods, one mother watched in horror. Right in front of her eyes, her child was washed away by waters. 2 நாளைக்கு முன்னாடி ஜெர்மனியில் நடந்த வெள்ளம் வந்ததனால ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை கண்ணுக்கு முன்னாடியே. World, just read the news. Just see what's happening. People are getting shocked like this every day. இது மாதிரி உலகம் ஃபுல்லா. It's one thing to hear about being electrocuted. It's another thing to hold a piece of metal into a socket and experience it yourself. ஒருத்தர் யாருக்கோ வந்து கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு ஒண்ணு கேள்விப்படுறது ஒண்ணு, நாமளே அந்த பிளக்ல வந்து ஒரு கம்பியை வச்சு. So these things remind us. They bring us to our senses and they instill, at least temporarily, a sense of detachment. இயற்கையில கஷ்டப்படக்குள்ளதான் அட்லீஸ்ட் நம்ம ஒரு நிரந்தரமா இல்லைனாலும் ஒரு பற்றின்மை நம்ம best association. நாம இப்படி இயற்கையினால அடிபட்டாலும் அந்த அடிபட்டதுனால வர்ற பற்றின்மை தற்காலிகமான பற்றின்மை கொடுக்குது. சங்கத்தோட Smashan vairagya ko bolte hain. They call it funerary renunciation. சுடுகாட்டில் இனிமை அப்படின்னா சுடுகாடோட முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. Therefore it has to keep happening to us again and again and again. சுடுகாடு விட்டு every day, otherwise we don't get it. தினமும் கெட்ட காரியம் நடந்தாதான் நமக்கு மண்டையில ஏறும். We will hope against hope that we can fulfill our desires independently of God here in this world. நமக்கு பொறாமையினால ஏற்பட்டதுனால ஒரு மாதிரியான கனவுலகத்துல இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு அடிபட்டாலும் நமக்கு திருந்த பாட்டம் போட்டிருக்கு. பன்றியாகணும் அப்படிங்கிறதுக்காக பன்றியாக ஆயிடும்னு சொல்லிட்டு சபிக்கப்பட்டார். We were discussing hogs last night also. நேத்து இரவு கூட நம்ம வந்து பன்றியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். If you give a hog halwa or gulab jamun, he's not that interested. If you give him stool, then he's very fired up. ஒரு பன்றிக்கு வந்து ஹல்வாவோ குலாப் ஜாமுனோ கொடுத்துரும். Indra, the king of heaven, now look at him. He's running up and down the gutter hunting for stools. இந்திரா தேவர்களுக்கெல்லாம் அரசன், பன்றியான ஒன்ன அவர் வந்து நரவலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்.
And by the time his curse was finished, the time for hatched. இந்திரனுடைய சாபகாலம் முடிஞ்ச வாட்டி பிரம்மதேவர் வந்து இந்திரன்கிட்ட சொல்றாரு, உன்னோட சாபம் முடிஞ்சிருச்சு, திருப்பி இந்திரன் ஆயிடுன்னு சொல்றாரு. ஆனா இந்திரன் சொல்றான், இல்ல எனக்கு நான் பன்றியா இருந்தாலும் இது நல்லா இருக்கு, இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு இந்திரன் வந்து பிரம்மர்கிட்ட சொல்றாரு. Are we any different? நமக்கும் அந்த பன்றியா இருந்த இந்திரனுக்கு வேறுபாடு இருக்கா? I mean, maybe you can excuse this thing due to the foolishness of you. விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, நிறைய இந்த உலகத்துல நமக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்கிறதுனால நாம வந்து முட்டாள்தனமா இதை நம்பிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில வயோதிகம் வர வர, நரைமுடி வர வர நமக்கு அறிவு அதிகமா ஆகணும். Do not underestimate the challenge of death. நாம மரணத்தினால வரக்கூடிய கஷ்டத்தை வந்து நாம வந்து குறைந்த எடை போட்டுற கூடாது. Mahamari situation. அவர் சொல்றாரு, தன்னுடைய காட் பிரதர் ஒருத்தர் சொல்ற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு ஒரு 1.5 வருஷமா. He's one of these anti-vaxxer conspiracy theorists. இந்த வேக்சினுக்கு பத்தி போடக்கூடாது, அதை பத்தியே பேசிட்டு இருக்காரு. Different people say different things. வேற மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. Some people say it's been genetically சொல்றாங்க, சீனர்கள் வந்து மரபணுவை மாத்தி இந்த வைரஸை விட்டுருக்காங்க. எதுக்காக? இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த மருத்துவ கம்பெனிகள்லாம் அவங்க வந்து மருந்து தயாரிச்சு இதனால பணம் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை வெளியில விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. I'm not going to get into the theories, but the point is he's been denouncing the whole thing as a hoax from day one. வந்து பிரபு என்ன சொல்றாருன்னா, விஷயத்துல நான் ஈடுபடாம என்ன சொல்றேன்னா, இந்த நபர் ஒருத்தர் வந்து இது முழுமையா ஆரம்பத்துல இருந்தே இது எல்லாமே பொய், இந்த கரோனாவே இல்ல, இது எல்லாமே பொய். And he was forced to go and get his vaccine. He's one of those people who has an adverse reaction to the vaccine. So now he's struggling for his life in the hospital. இதுல வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இவர் போய் இந்த தடுப்பூசி போட்டுட்டு வந்ததுனால, தடுப்பூசி போட்டா ஒரு சிலருக்கு அதனால பிரதிவிளைவு வரும்னு சொல்றாங்க. வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த நபர் தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொன்னிட்டு இருந்தவர் நோய் வந்ததுனால தடுப்பூசி போட்டாரு. தடுப்பூசி போட்டு பார்த்தா அவருக்கு வந்து அதனால பிரதிவிளைவு வந்துருச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இப்ப. So people say I'm not afraid of death. நிறைய பேர் வந்து சொல்றாங்க, மரணத்தை பத்தி எனக்கு பயம் இல்ல, நான் மரணத்தை நல்லா ஏத்துப்பேன், மரணம் எப்படி வந்தாலும் ஏத்துப்பேன்னு சொல்லுவாங்க. மரண காலம் வர்றதுக்கு முன்னாடி maybe 2 or 3 minutes now before you go. Then what do? You freak out. Everybody freaks out. இப்ப வந்து ஒரு மருத்துவர் ஒண்ணு சொல்றாரு, இந்த விஷயத்தை யாரு கேட்டாலும் உனக்கு 2 நிமிஷம் தான் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா எல்லாருமே பதட்டப்படதான் செய்வாங்க. So அதனாலதான் அடுத்தவங்களை பார்த்து நாச்சும் கத்துக்கணும். இல்லைன்னா நம்ம எத்தனை வாட்டி அடிபட்டாலும் வாழ்க்கையில போய்கிட்டு எத்தனை வாட்டி அடிபட்டாலும் புரியாமே தான் இருக்கும். And as we get old, this is Mother Nature's way, Krishna's mercy, just to tell us, Baba, you don't belong here. இந்த நம்ம முழுமையா எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் அறிகுறி. And then finally, if we've been hearing from the proper sources throughout our whole lifetime, then finally it's hoped by the time of death we've actually heard enough that we have some sense of detachment and we can actually go. நம்ம தகுந்த பக்தர்களை வந்து நம்ம வந்து தினமும் இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு வரக்குள்ள கடைசியா மரண தருவாயில இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும், மரணத்தை முழுமையா ஏத்துக்க முடியும். Just like Srila Prabhupada went. நம்ம பிரபுபாத எப்படி இந்த உலகத்துக்கு போனாரு, அது மாதிரியே இருக்கலாம் நாமளும். He showed us how to live, he also showed us how to die. பிரபுபாத நமக்கு வழிகாட்டி இருக்காரு, இந்த உலகத்துல எப்படி வாழணும், இந்த உலகத்தை விட்டு எப்படி பிரியணும், இந்த 2 விஷயத்தையும் பிரபுபாத அவருடைய வாழ்க்கை மூலையா அவருடைய வாழ்க்கையே நமக்கு எடுத்துக்காட்டா காட்டியிருக்காரு. Everything in his life was dedicated to us.
எல்லா அவர் வாழ்க்கையில பண்ண எல்லா விஷயங்களும் நம்ம நலனுக்காக தான் பண்ணிருக்காரு. That's his knowledge and detachment. அதுதான் தன்னலம் இல்லாம செயல். அவருடைய அறிவும் அவருடைய பற்றின்மையும் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தன்னலம் இல்லாம நமக்காக செயலாற்றிருக்கிறார். So the quick answer to your question is that we have these threefold miseries of material existence on one hand, and we have birth, death, old age, disease on the other hand. Is it not enough? சுருக்கமா சொல்லணும்னா 3 விஷயம் இருக்கு. இந்த இயற்கையில 3 விதமான கஷ்டங்கள் இருக்கு. 4 விதமான பிறப்பு, இறப்பு, வயோதிகம், பிணி அப்படி 4 இருக்கு. இந்த 4ம் 3ம் போதாதா? இதுக்கு மேல கஷ்டம் வேணுமா என்ன? Hope springs eternal, they say in English. நம்பிக்கை வச்சிருந்தா அது சாவில்லாம நிலைமையை நோக்கி அடைய முடியும் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. And unfortunately we are like that. We are thinking against all the odds we're going to somehow meet all of our ambitions in this world. It doesn't work. ஆனா இந்த உலகத்துல ஜட உலகத்துல இதனாலதான் நம்பிக்கிட்டு இருக்கோம், எப்படியாவது சாவன்மை நிலையை அலைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ திட்டம் தீட்டுறோம். We're all demons like Jarasandha. நாம ஜராசந்த மாதிரி நாமளும் டீமன்கள் தான். 17 times he laid siege to Mathura. 17 times his entire army is routed and he's humiliated and sent back home. 17 times. ஜராசந்தன் மதுரையை நோக்கி 17 முறை படையெடுத்தான். 17 முறையும் அவனுடைய படை எல்லாத்தையும் கிருஷ்ணர் அழிச்சாரு. அழிச்சிட்டு அவன் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு திரும்பி போனான். Krishna must have been thinking, when is this guy going to learn his lesson? கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருப்பாரு, எப்பதான் நான் சொல்ற பாடத்தை அவன் பாடம் புரியும், அவனுக்கு எப்பதான் அவனுக்கு பாடத்தை புகுத்த முடியும், எப்பதான் அவனுக்கு புரியும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு கிருஷ்ணர். Talk about hard-headed, stubborn. மண்டகணம் பிடிச்சு புரியாம இருக்கிற விஷயத்தை இது தெரிஞ்சுக்கலாம். இதான் ஒரு நமக்கு எடுத்துக்காட்டு. He only got smashed 17 times. Look at us. We've been going 8,400,000 times. Life after life. ஜராசந்தன் 17 முறை தான் அடி வாங்கினா புரியலன்னு சொல்றோம். நாம இது வரைக்கும் 84 வகையான ஜீவராசிகள்ல எத்தனையோ முறை பிறவி எடுத்துட்டோம், இன்னும் நமக்கு இது புரிய மாட்டேங்குது. This is called tough love. இதான் சொல்ற கடினமான அன்பு அப்படி சொல்ற விஷயம் தான். And people want to blame God every time they're suffering. Baba, it's your problem. You're the one who's so stubborn. He's trying to do you a favor. எப்பவுமே மக்கள் கடவுள் மேலதான் குற்றம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கடவுள் கொடுக்கிற கடினமான அன்பு இந்த பிறவிகள்லாம். Okay, I'm just rambling now, but if there's anyone else has a question, we can take that as well. Okay, so then we'll stop here and we'll meet again, hopefully next week. இதோட முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்த வாரம் திருப்பி சந்திக்கலாம். Thank you very much. All glories to Srila Prabhupada. Vanchakapascha kripa sindhubhyo cha paritanam bhavanebhyo vaishnavebhyo namo namah. Hare Krishna. Hare Krishna.